Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who drink of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have a spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபம். ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்றும், நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அப்பத்தை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தை பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். ஆக்சுவலி இதை ஃப்ரண்ட்டில் படிக்கணும், பேக்கில் படிக்கணும். நான் எடுத்தோடனே அப்படியே படித்தனால தெரியல. இருந்தாலும் நான் ட்ரைனிங்க்கு தான் எப்பயுமே படிக்கிறேன். ஓகே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வசனம். Psalms 24 chapter 1 to 10 verse. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. Psalms of the David. The earth is the Lord's and the fullness thereof, the world and they will therein. வசனம் 2. ஏனெனில் அவரே அதை கடலுக்கும் மேலாக அஸ்திபாரம் படுத்தி அதை நதிக்கும் மேலாக ஸ்தாபித்தார். For he hid foundations it upon the sea, and established it upon the floods. வசனம் 3. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? Who shall
ascend into the hill of the Lord. Our who shall and stand in this holy place. வசனம் 4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. He that hath and clean hands and a pure heart, who hate and not and lifted up his and soul and the ventily near swarm defectfully. வசனம் 5. அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான். He shall receive this blessing from the Lord and righteousness from this God of his salvation. வசனம் 6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபும் என்னும் சந்ததி. சேலா. This is the generations of them that seek him, that seek their face, O Jacob. ஷேலா. வசனம் 7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநீதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Let up and your hands, O gates, and he lift up he everlasting doors, and the kings of the glory shall come in. வசனம் 8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. Who is this king of the glory? The Lord is strong and mighty, and the Lord mighty in the battle. வசனம் 9. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநீதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Lift up your hands, O ye gates, even lift them up, ye everlasting door, and the King of glory shall come in. வசனம் 10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. சேலா. Who is this king of the glory? The Lord of the hosts says, he is the king of the glory. ஷேலா. செம்மையாக இருக்குல்ல?